கொஞ்சம் ஹெல்த்தியாக டேஸ்டியாக பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு வேர்க்கடலை சாதம் தான் எனக்கு செஞ்சு காட்ட போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வேர்க்கடலை சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: வடித்த சாதம் 3 கப், வறுத்த வேர்க்கடலை 1/2 கப், சிறிதாக நறுக்கிய தேங்காய் துண்டுகள் 8, காய்ந்த மிளகாய் 8 முதல் 10 வரை, கருப்பு எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சம்பழச்சாறு 1 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், தாளிப்பதற்கு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், பொடியாக நறுக்கிய பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு ருசிக்கேற்ப. வேர்க்கடலை சாதம் செய்ய தேவையான பொருட்களை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ அதை ரெடி பண்ண போகிறோம். நான் ஒரு பேன் ஒன்று ஆன் பண்ணியிருக்கேன். எள்ளு கொஞ்சம் வறுத்துடலாம் முதல்ல. இதுக்கு கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் கருப்பு எள்ளு ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகம்னு ஒரு சின்ன நம்பிக்கை எனக்கு, அதனால் அதுதான் எடுத்துக்கிறேன். அந்த கருப்பு எள்ளு நல்லா பொரியிற மாதிரி வறுத்துடணும். நீங்கள் 2 பேர் வேர்க்கடலை கேட்டீங்கல்ல, கொடுக்கட்டுமா? இந்தாங்க இந்தாங்க, உங்கள் கையில் கொட்டி தரேன் குட்டிமா. இந்தாங்க, சாப்பிட்டுட்டே இருங்க, அதுக்குள்ள இது ரெடி ஆகிடும். நல்லா இருக்கா வேர்க்கடலை? சூப்பர். இந்த சாதம் பண்ணித்தர சொல்லி அம்மாவை ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போகலாம். அப்புறம் இதோட சாப்பிட்றதுக்கு செட்டில் என்னமோ கேட்டிங்களா, என்னது? ஆமாம், அது வெடிக்கும், டப் 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 டப்புன்னு வெடிக்கும். அதனால தான் உங்களை பக்கத்தில் வர வேண்டாம், நான் அந்த அடுப்பில் போடல. வெடிக்கும், அதோட அடுப்பில் போட்டால் அது வெடிச்சாதான் நல்லா இருக்கும், வாசனையாக இருக்கும். வெடிச்சாதான் ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். அம்மா சமைக்கும் போது பக்கத்தில் என்ன பார்ப்பீங்களா? ஹாட்டாக இருக்கு, ஆனால் கிட்ட விட மாட்டாங்கல்ல, ஜாக்கிரதையாக இருக்கணுமே. 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெயில் காஞ்ச மிளகா கொஞ்சம் நல்லா வறுத்துடணும். காஞ்ச மிளகா கூடின மட்டும் நிறம் மாறாமல் குறைச்ச தீயில வச்சு வறுத்துடலாம். கோல்டன் நிறைய ஷோஸ் பார்ப்பீங்களோ? பார்த்துருக்கீங்களா? அப்போ பாட்டி மாதிரி கொஞ்சம் வளர்ந்த உடனே சமைக்க பழகிடுவீங்க. உன் வயசுலலாம் பாட்டிக்கு ஒன்றுமே தெரியாது, மிளகாயும் தெரியாது, புளியும் தெரியாது. ரசம் சூப்பரா செய்வீங்களா? பாட்டிக்கு பிடிச்ச டிஷ்ஷே ரசம் தான். நீ நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது ரசம் கொண்டு வந்துடலாம். ஸோ நீ வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? ரெண்டும் சாப்பிடுவீங்க. நீ வெஜிடேரியனா? ஃபிஷ் எல்லாம் சாப்பிடவே மாட்டியா நீ? பிடிக்காது. அதுலேயே வறுத்த வேர்க்கடலையும் மேலோட போட்டுக்கிறேன். நான் ஒரு வறுத்துடலான்னு அதோடய வறுபடும் போதே இந்த தேங்காவும். ஆக்சுவலாக அந்த தேங்காய் வந்து நீங்கள் இந்த சாப்பாடை வந்து குழந்தைங்க கட்டுறதா இருந்தாலோ அல்லது ஆஃபீஸ்க்கு எதுவும் கட்டி எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் தேங்காயை நல்லா தனியாக வறுத்து எடுத்துருங்க. இது நான் வந்து உடனே சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால வெறும்னே வறுக்கிறேன். அதே நீங்கள் சாப்பாடு பேக் பண்ணுறதா இருந்தால் தேங்க்யூ தேங்காயை நல்லா வறுத்து எடுத்துருங்க. இனிமே தான் இது அரைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ரைஸ் போடுவோம். ஆமா போடுவேன். லெமன் ஜூஸ் போட்டாதானே நல்லா டேஸ்டியா இருக்கும். இதுல பெருங்காயம் லேசா போட்டா யூ லவ் லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ்ல வந்து கொஞ்சம் போல ஃபீவர்லாம் இருந்தா லெமன் ஜூஸ் குடிப்பீங்களா? நல்லா இருக்குடாப்பா. ஸோ இது வந்து வறுபட்டாச்சு. இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எள்ளையும் அதோட சேர்த்து நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இதை எள்ளை சேர்த்துட்டு இது பொடி பண்ணும்போது கொஞ்சமாக அதுக்கு உப்பையும் சேர்த்துடலாம் அதோட. இப்போ இந்த பொடி ரெடி பண்ணி அரைச்சாச்சுங்க. இந்த பக்கம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 டீஸ்பூன் நெய்யும் போட்டிருக்கேன். இதில் கடுகு அடுத்து உளுந்து. கடுகு நல்லா பொரிய விட்டுட்டு உளுந்து சேர்க்கணும். ஆமாம், உளுந்து போட்டாச்சு. இனி இதில் கொஞ்சமாக பூண்டு. இந்த பூண்டை வந்து ஆப்ஷனல், வேணும்னா போடுங்க அல்லது தேவையில்லை.
பட் இந்த ஃப்ளேவர் எங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால நான் சேர்க்குறேன். அதை இட் டிபெண்ட்ஸ், உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அது போட வேண்டாம். எனக்கு எந்த ஃப்ளேவர்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, அட்ஜஸ்ட் ஆகிடும். கருவேப்பிலை போடணும்ல, வாசனையாக இருக்கணுமே, அப்போ தான் இல்லை. ஆனால் கருவேப்பிலை சாப்பிடுவீங்களா, பொறுக்கி போட்டுருவீங்களா? நல்ல ஸ்மெல் வரும்ல. நல்லா வருதா வாசனை? சூப்பர். நீங்கள் ரெண்டு பேரும் பேசுனதில் மறக்காமல் சமைச்சிருக்கேன் நான். கொஞ்சம் கருவேப்பிலை அதை சேர்த்துடலாம். பூண்டு கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் வதக்கணும். அதில் இந்த சாதம் சேர்த்துடலாம். நம்ம சாதாரணமாக 1 கப்பு அரிசி வடித்தோம்னா 3 கப்பு சாதம் நமக்கு வரும். அந்த அளவுக்கு சாதம் எனக்கு தேவைப்படும். மாறுமே, நம்ம இப்போ மற்றதெல்லாம் போடுவோம். ஒரு ரெசிபியை தாங்க முடியல. கலகலகலாம் டைம் போனதே தெரியல பாரு. சூப்பரா இந்த 2 பேரும் பேசி இருந்தது. சமைச்சிட்டே இருக்கோம், சாப்பிடவே வேண்டாம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எல்லா பொடியும் இதில் சேர்த்துடலாம். ஆக்சுவலாக இதில் பொடி அதிகமாக இருக்கு, கொஞ்சம் அளவாக இதில் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பொடியை நிறுத்திட்டு நீங்கள் இட்லி தோசை எதுக்கு வேணால் அதை தொட்டுக்கலாம். பட் அந்த சால்ட்டை மட்டும் செக் பண்ணிக்கங்க, உப்பை மட்டும் செக் பண்ணிக்கங்க. இது கிளறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ். ஒருவேளை உங்களுக்கு எலுமிச்சம்பழம் அந்த சமயங்களில் வீட்டில் வச்சுருக்க மாட்டோம், அந்த மாதிரி நேரத்தில் ஒரு சின்ன கொட்டைப்பக்கழுவு புளி எடுத்து இந்த பொடியோடு அரைச்சிக்கிட்டிங்கன்னா அந்த புளிப்பு அடிச்சு, இந்த புளிப்பு சேரும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவரோ டேஸ்ட்டோ இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சரி, நல்லா கலந்துடலாம். இப்போ சாதம் கலந்து ரெடியாக வச்சாச்சு. இனி டேஸ்டிங் செஷன் தான். குழந்தைங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கொடுத்துருவோம். எல்லாம் வெயிட்டிங். அவங்க வெயிட்டிங் தானே? ஆனால் வெயிட்டிங் தானே? இப்போதான் அவன் வாயை திறந்து பேசுகிறான்ப்பா. நீங்கள் 2 பேரும் அவனோட இடத்தையும் பிடிச்சிட்டீங்க. ரெடி. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? சூடாக இருக்கும், டக்குன்னு வாயில் வச்சிடக்கூடாது, சரியா? 1 நிமிஷம். நான் வாஷ்ரூம் போறேன். இல்லை, நீ ஸ்பூனில் சாப்பிட்றது தானே, அதனால சாப்பிடுவேன். கொஞ்சம் மெதுவாக குட்டிமா, சூடாக இருக்கும், பார்த்து சாப்பிடணும். இந்த நீ சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. முன்னாடி சூப்பர். நிஜமா? இப்போ இது தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் வேண்டாம்ல? வேணாம்ல, வெறும்னே சாப்பிட்டுடலாம். இதே மாதிரி உங்க அம்மாவையும் பண்ணி தர சொல்றீங்க. ஓகே, சாப்பிட்டே இல்லையா? சாப்பிட்டியா? அந்த குழந்தைங்களுக்கு அந்த வேர்க்கடலை சாதத்தை கொடுத்தோன்னா எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதில் ஒன்று என்னன்னா, ஆளுக்கு சைட் டிஷ் கேட்குறாங்க, அதை மெதுவாக பண்ணி கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த வேர்க்கடலை சாதம் குழந்தைங்களான இவங்களுக்கு பிடிச்சிருக்கு. நிச்சயமாக அவங்க குழந்தைங்களுக்கும் பிடிக்கும்.